அடைந்த இளைஞனின் 2 சிறுநீரகங்கள், கல்லீரல் மற்றும் கண்கள் ஆகியவை தானமாக வழங்க முன்வந்த குடும்பத்தினர். உயிரிழந்த இளைஞனுக்கு அமைச்சர் கீதா ஜீவன், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை. தூத்துக்குடி அருகே உள்ள புதியம்புத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஆதிமுத்து. இவரது மகன் தனசிங். 12ஆம் வகுப்பு வரை படித்துள்ள தனசிங் தூத்துக்குடியில் உள்ள ஒரு ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 27ஆம் தேதி இரவு இருசக்கர வாகனத்தில் முத்தம்மாள் காலனி பகுதியில் உள்ள தனது வேலை பார்க்கும் கடையிலிருந்து தூத்துக்குடி நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள மற்றொரு கடைக்கு சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் 3ஆம் கேட் மேம்பாலம் அருகே ஏற்பட்ட சாலை விபத்தில் தனசிங்கிற்கு தலையில் காயம் ஏற்பட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். பின் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் அவரது உடல் உறுப்புகள் செயலிழந்து மூளை சாவு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து தனசிங்கின் உடல் உறுப்புகளை தானம் செய்ய அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் சம்மதம் தெரிவித்தனர். இந்நிலையில் தனசிங்கின் கல்லீரல், 2 சிறுநீரகங்கள், கண்கள் ஆகியவை அவரது உடலில் இருந்து மருத்துவ குழுவால் எடுக்கப்பட்டு பத்திரமாக திருச்சி மற்றும் நெல்லை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு நோயாளிகளுக்கு பொருத்தப்பட்டுள்ளது. இவ்வாறு மூளைச்சாவு அடைந்த இளைஞனின் உடல் உறுப்புகள் பல்வேறு நபர்களுக்கு தானமாக வழங்கப்பட்டதை தொடர்ந்து இன்று காலை தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மகளிர் நலன், சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம்பகவத் மற்றும் மருத்துவக் கல்லூரி முதல்வர் சிவக்குமார், உறைவிட மருத்துவர் சைலஸ் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள், செவிலியர்கள் ஆகியோர் தனசிங்கின் உடலுக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். உடல் உறுப்பு தானம் செய்த தனசிங்கின் குடும்பத்தினரை மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் சார்பில் பாராட்டினர்.